ஹாய் கைஸ், இது இந்த வர சண்டே vlog தான். இன்றைக்கி என்ன எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கடைசி இறால் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபிஷ் மார்க்கெட் போய் இறால் ரேட் கேட்டால் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. அப்படி ஒரு ரேட்டு என்னென்னா 1 கிலோ 600 சரி வாங்கினா தோலை உரிச்சா அதில் 1/2 கிலோ தான் நிற்கிது. இது என்னடா கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஃபிஷ் விற்கிறவங்களாம் தயவு செஞ்சு இறாலுக்கு தோலை உரிச்சிட்டு ரேட் சொன்னால் அது இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா தோலுக்கே பாதி காசு போயிடுது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி இந்த 1/2 கிலோ இறாலை வச்சு நானும் அரை நாளாக யோசித்தேன், என்ன செய்யலாம் அந்த இறாலை வச்சு. கிரேவி பண்ணலாமா, பிரியாணி பண்ணலாமா, இல்லை கூட்டா வச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சா எப்படி பண்ணாலும் கொஞ்சம் தான் இருக்க போகுது, ஒரு நேரத்துக்கு தான் வரப்போகுது. அதை பகிர்ந்து சாப்பிடணும், 2 பேரும் சண்டை போடாமல் சாப்பிடணும் அப்படின்னா உப்பு சாம்பார் தான் கரெக்ட் அப்படி சொல்லிட்டு சாம்பார் வச்சுட்டு கிரேவியமாக வச்சுட்டேன், இறால் கிரேவி. இந்த சாம்பாருக்கு நான்வெஜ்ஜுன்ற இதை நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். பட் நான் அது செஞ்சு பார்த்ததில்ல. மிஸ்காம்போவாக இருக்கும், இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு. சரி இன்றைக்கி வேறு வழி இல்லை, இதுதான் வைக்கணும், அப்போ தான் 2 பேரும் சண்டை போடாமல் பகிர்ந்து உண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தில் நானும் உப்பு சாம்பார் வச்சிட்டேன். பட் என் ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்கல. இன்னும் சாம்பாரோட இறாலா அப்படின்னு ரொம்ப யோசித்தாங்க. ரொம்ப யோசிக்காத, வேறு வழி இல்லை, இதை தான் சாப்பிட்ணும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம். பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பர்சனலாக நல்லா தான் இருந்துச்சு. எல்லோரும் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல. சரின்னு இறால் எல்லாத்தையுமே வச்சு சமையலை முடிச்சுட்டு கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன். அப்போனா தான் வேலை ஃப்ரீயாக இருக்கும், இல்லைன்னா இந்த வேலை இருக்கேன்னு இழுத்துட்டே இருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கூட விலாக் இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.